நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிசல்பீனியா பண்டூசெல்லா ஃபீவர் நெட்டுன்னு சொல்லுவாங்க, நிகர் நெட்டுன்னு சொல்லுவாங்க. கலர்ச்சிக்காய் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கலர்ச்சிக்காயோட செடின்னு சொல்ல முடியாது, இது மரம்னு சொல்லலாம். நல்ல பெருசாக வளரக்கூடிய மரம், அது படர்ந்து வளரக்கூடியது. இதனோட இலை அமைப்பை பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது அதிக முட்கள் நிறைந்தது. இதோட பூ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் கொத்தாக இருக்கும், கொத்தாக இருக்கும். அதே மாதிரி இதோட காய்களும் கொத்தாக இருக்கும். இதோட இலையில் அதிகமான முள் இருக்கும். இதை பார்க்குறீங்க, காய்கள் எவ்வளோ கொத்தாக இருக்குன்னு சொல்லி. காய் மேலேயும் முள்ளுகள் அதிகமாக இருக்கும், செடியிலையும் அதிக முள்ளுகள் இருக்கும். அதனால் இந்த கலர்ச்சிக்காயை பறிக்கும்போது ரொம்ப கவனமாக பறிக்கணும். கலர்ச்சிக்காய் செடியோட வடமொழி பெயர் லதா கரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கலர்ச்சிக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் பார்க்குறது இந்த கலர்ச்சிக்காயோட காய்கள். இந்த காய்கள் உள்ள பார்த்தீங்கன்னா இப்படி வெளியில் ஒரு கவர் மாதிரி இருக்கும், அது மேலே நிறைய முள் இருக்கும். அதை உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் காய்கள், ஒரு காய் இருக்கும், இல்லை 2 இருக்கும், இல்லை 3 இருக்கும். ஒரு காயாக இருந்தால் அது பெருசாக இருக்கும், 2-3 காய்களாக இருந்தால் சின்ன சின்ன காய்களாக இருக்கும். இந்த காய்களை காய வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி மேலே உள்ள ஓடு ரொம்ப ஹார்டாயிரும், அதுக்குள்ளே விதை மட்டும் ஆட ஆரம்பிக்கும். ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி ஆட்டுனா ஆடும், கிளுகிழுப்ப மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது உள்ள ஒரு வெள்ளை நீரை, இந்த விதைகளை தான் நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த ஓடை உடைக்கும் போது ரொம்ப கவனமாக உடைக்கணும். அது நம்ம உடைக்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் சிதறும், நம்மளுக்கு காயம் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கவனமாக உடைக்கணும். இந்த கலர்ச்சிக்காய் காய்ச்சலை போக்கக்கூடியது. உடலில் எங்கு கட்டி ஏற்பட்டாலும் அந்த கட்டிகளை கரைக்கக்கூடியது. கருப்பை கட்டிகளை கரைக்கக்கூடியது, கருப்பை கோளாறுகளை சரி செய்யக்கூடியது, பெண்களின் மாதவிலக்கு கோளாறுகளை சரி செய்யக்கூடியது, கொழுப்பு கட்டிகளை கரைக்கக்கூடியது, நெறிக்கட்டிகளை கரைக்கக்கூடியது. நண்பர்களே, ஒரு கலர்ச்சிக்காய் எடுத்துக்கிட்டு அதை பொடி செஞ்சு அதோட ஒரு பிஞ்ச் 2 விரலில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ பெருங்காயம் எடுத்து அதோட மோர் சேர்த்து தினமும் ஒரு 45 நாள் வரைக்கும் குடிச்சிட்டு வரனால ஃபேட்டி லிவர், ஈரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது, பழுதான ஈரலை சரி செய்யக்கூடியது, ஈரலுக்கு பலம் கொடுக்கக்கூடியது, வயிற்று வலியை இது சரி செய்யக்கூடியது, ஆண்களுக்கு ஏற்படுற விரைவாதம், விரை வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது, கழுத்துகளில் ஏற்படுற கண்டமாலை வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது, கை கால் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கலர்ச்சிக்காயோட மரம். இந்த கலர்ச்சிக்காய் மரத்திலோட இந்த கலர்ச்சிக்காயோட இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி அதை கை கால் மூட்டு வலி, பொறுத்துகளில் ஏற்படுற வலிகளில் வச்சு கொஞ்ச நேரம் கட்டி வைக்கிறனால கை கால் வலி சரியாகும், மூட்டு வீக்கம் சரியாகும். நண்பர்களே, 4 மடங்கு கலர்ச்சிக்காய் பொடியை எடுத்துக்கிட்டு அதோட 1 மடங்கு மிளகுத்தூள் சேர்த்து 2ஐயும் கலந்து வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு தினமும் ஒரு வெறுக்கடி தினமும் ஒரு 1/4 கரண்டி அளவு சாப்பிட்டுட்டு வரனால, காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரனால பெண்களுக்கு முறையற்ற மாதவிலக்கு சரியாகும், பிசிஓடி சரியாகும், பெண்களுடைய மலட்டுத்தன்மை இது சரி செய்யக்கூடியது, கருப்பை கட்டிகளை இது கரைக்கக்கூடியது, மாதவிலக்கின் நேரத்தில் ஏற்படுற இடுப்பு வலி, வயிற்று வலியை சரி செய்யக்கூடியது,
காய்ச்சல், சாதாரண காய்ச்சலை சரி செய்யக்கூடியது இந்த கலர்ச்சிக்காய் மிளகோட பொடியோட சூரணம். யானைக்கால் காய்ச்சலுக்கு அது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடலில் நிறைய பேருக்கு கொழுப்பு கட்டிகள் இருக்கும். அப்படி கொழுப்பு கட்டிகள் இருக்கிறவங்களும் ஒரு கலர்ச்சிக்காயோட 5 மிளகு சேர்த்து தினசரி சாப்பிட்டுட்டு வரனால கொழுப்பு கட்டிகள் கரையும். அல்லது 4 மடங்கு கலர்ச்சிக்காய் பொடியை எடுத்துக்கிட்டு அதோட 1 மடங்கு மிளகுத்தூள் சேர்த்து கலக்கி வைத்து கொண்டு 1 வெறுக்கடி அளவு தினமும் சாப்பிட்டு வருவதால் கொழுப்பு கட்டிகள் வெகு சீக்கிரம் கரையும். நண்பர்களே, கலர்ச்சிக்காய் பொடியை விளக்கெண்ணெய் சேர்த்து சூடு செய்து இளம் சூட்டோடு வலி வீக்கம் உள்ள இடங்களில் இடுவதால் வலி வீக்கம் சரியாகும். ஆண்களுக்கு ஏற்படுற விரை வீக்கத்திற்கு விளக்கெண்ணெய் கலந்து இரவு நேரங்களில் இட்டு காலை கழுவி வருவதால் வெகு சீக்கிரம் விரை வீக்கம் சரியாகும். நெறிக்கட்டிகளுக்கும் கலர்ச்சிக்காய் பொடியுடன் விளக்கெண்ணெய் சேர்த்து இட்டு வருவதால் நெறிக்கட்டிகள் கரையும். பெண்கள் கருவுற்ற நேரத்தில் கலர்ச்சிக்காய் பொடியை எடுத்துக்கிறத தவிர்க்கணும். அப்படி கலர்ச்சிக்காய் பொடியை கருவுற்ற பெண்கள் எடுத்துக்கிட்டால் கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்களே, 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கோல வீக்கம்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், அதனால் யூரின் போடுறதுக்கு சிரமமாகும். யூரின் சொட்டு சொட்டாக வெளியில் வரும். அப்படி சிரமப்படுறவங்க கலர்ச்சிக்காய் பொடியை 4 மடங்கு எடுத்துக்கிட்டு அதோட 1 மடங்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு கலந்து வச்சுக்கிட்டு தினமும் காலையில் 1 வெறுக்கடி அளவு 1/4 கரண்டி அளவு தேனோடு சேர்த்து கலந்து சாப்பிட்டுட்டு வரனால ப்ராஸ்டேட் கோல வீக்கம் சரியாகும். பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் அடிவயிற்று வலி ஏற்படும். அப்படி அடிவயிற்று வலி ஏற்படுற டயத்தில் கலர்ச்சிக்காய் பொடியை 1 கரண்டி இல்லைன்னா 2 கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட விளக்கெண்ணெய் கலந்து அடிவயிற்றில் தடவிட்டு வரனால அடிவயிற்று வலி சரியாகும். ஒரு கலர்ச்சிக்காயோட 5 மிளகு சேர்த்து தினசரி பெண்கள் 45 நாட்கள் வரைக்கும் சாப்பிட்டுட்டு வரனால அவங்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற அடிவயிற்று வலி நிரந்தரமாக சரியாகும். மாதவிலக்கு நேரத்தில் அதிக இரத்தப்போக்கு உள்ள நேரத்தில் கலர்ச்சிக்காயை எடுத்துக்கிடக்கூடாது. நண்பர்களே, சிசல்பீனியா பண்டுசெல்லா, ஃபீவர் நெட்டுன்னு சொல்லுவாங்க, நிக்கர் நெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கலர்ச்சிக்காய் பொடி ஒரு 2 கிராம் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கருஞ்சீரகம் ஒரு 2 கிராம், மஞ்சள் தூள் ஒரு 2 கிராம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதை பாதியானதும் தினசரி காலையில் குடிச்சிட்டு வரனால அது உடல் எடை குறைக்கிறதுக்காண்டி உதவும். பெண்களுக்கு ஏற்படுற மாதவிலக்கு கோளாறுகளை சரி செய்யக்கூடியது. கருப்பை கட்டிகளை இது கரைக்கக்கூடியது. நண்பர்களே, கலர்ச்சிக்காய் பொடியை ஒரு 100 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 20 கிராம் மிளகுத்தூள், 10 கிராம் பெருங்காயத்தூள் சேர்த்து அதை கலந்து வச்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் கலந்து வச்சுக்கிட்டு அந்த கலவையை தினசரி 1 வெறுக்கடி அளவு 1/4 கரண்டி அளவு தேன் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால உடல் கை கால் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. வாத காய்ச்சல் இது சரி செய்யக்கூடியது. விரை வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு மாதவிலக்கு கோளாறுகளை சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு கருப்பை கட்டிகளை இது கரைக்கக்கூடியது. கலர்ச்சிக்காய், மிளகு பொடி, பெருங்காய பொடி இந்த 3ஐயும் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி கஷாயமாகவும் செய்து குடிக்கலாம். அப்படி கஷாயமாக செய்து குடிக்கும் பொழுது தேன் அல்லது மோர் கலந்து குடிக்கலாம். கலர்ச்சிக்காய் பொடி, மிளகு பொடி, பெருங்காய பொடியை சூரணமாகவோ அல்லது கஷாயமாகவோ காய்ச்சி குடித்து வருவதால் ஆண் பெண் இருபாலருக்கும் வெள்ளைப்போக்கு ஏற்படுவதால் ஏற்படும் உடல் மெலிவை தடுக்கக்கூடியது, உடலை தேற்றக்கூடியது.
ஹெர்னியா குடல் இறக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. யானைக்கால் காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது. யானைக்கால் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. ஆரம்ப நிலையிலே யானைக்கால் நோயை இது முற்றிலும் குணப்படுத்தக்கூடியது. மலேரியா காய்ச்சலின் போது காலை மாலை இருவேளையும் தொடர்ந்து 5 நாள் பருகி வருவதால் மலேரியா காய்ச்சல் குணமாகும்.